ஹலோ நேர்களே, இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறீங்க. கின்வால தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு காட்டி கொடுக்குறேன். முதல்ல ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு பேசிக் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு 1/4 இன்ச்சோட கம்மியாக பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, ஒரு 1/2 டீஸ்பூனு ஜீரகம், இதெல்லாம் சேர்த்துட்டு ஜீரகம் கொஞ்சம் குறைஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு கூட வெடியணும். கடுகு வெடிஞ்ச உடனே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடியை நறுக்கின 2 வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் கட்டை மிளகா பொடி கூட சேர்க்குறேன், அதனால பார்த்துட்டு பச்சை மிளகாவை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இங்கே 2 பச்சை மிளகாவை இப்படி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற புதினா தழை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு. புதினா ஃப்ளேவரே அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த தக்காளி சாதத்துக்கு. அப்புறம் பேசிக் மசாலா, 1 டீஸ்பூன் கட்டை மிளகா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தனியாத்தூள் 1 டீஸ்பூன் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. அந்த வெங்காயம் மசாலா எல்லாம் சேர்ந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த வரைக்கும் வறுத்துட்டு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. பொடியை நறுக்கி இருக்கிற தக்காளி ஒரு 4 தக்காளியை எடுத்துட்டு இருக்க, பழமாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. ஸோ தட் ரொம்ப நல்லா வரும் டேஸ்ட்டு. அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு ராத்திரியே ஊற வச்சிருக்கிற கொண்டக்கடலை சேர்த்துருக்கேன். தக்காளி கொண்டக்கடலை சேர்ந்து டேஸ்ட்டு சூப்பராக வரும். தேவைப்படுற உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி எல்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும், அங்கே வரைக்கும் வதக்கிட்டு 1 டீஸ்பூன் வெள்ளைத்தூள் சேர்த்துக்கோங்க. தித்திப்பு, காரம், உப்பு எல்லாம் சேர்ந்துட்டு டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 1/2 hour பிஃபோர் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னே கின்வாவை ஊற வச்சுருந்தேன். எதே ஒரு மில்லட்ஸ் ஆட்டும் இந்த கின்வா ஆட்டும் ஊற வச்சுட்டு தான் பண்ணணும். அப்போ தான் டைஜஷனும் நல்லாவும் பெனிஃபிட்ஸும் நல்லா கிடைக்கும். அது ரெண்டும் கின்வாவை சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மல்லித்தழை கூட பொடியை நறுக்கி சேர்த்துட்ருக்கேன். எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே. இப்போது நீங்கள் ஒரு ரவுண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே மூடக்கூடாது. கொஞ்சம் அது கொதிக்க ஸ்டேஜுக்கு வரணும், அப்போ தான் குக்கர் மூடியை மூடணுமாருது. இப்போ 1 கப்பு கின்வா எடுத்துட்டாக்கா 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 1:1 ரேஷியோ, அவ்வளோதான் இதுக்கு. ஏன்னா தக்காளியில் கூட அந்த தண்ணி அம்சம் இருக்கிறதுனால நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், கொதிக்கிச்சு. குக்கர் மூடிட்டு விஷல் வச்சுட்டு ஒரு 3 விஷல் வச்சா சூப்பர் சாஃப்டாக ரொம்ப நல்லா வெந்து வரும். உங்களுக்கு மெயினாக நான் என்னோடய ரெசிப்பிலலாம் நான் என்ன சொல்கிறேன்னா, அதோட டேஸ்ட்டை விட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன வரும்ன்றது தான் மெயின் நோக்கம் இதில். பாருங்கள், சூப்பராக கின்வா தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு ரவுண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் 2 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு ரவுண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மேலா நெய் விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் சுட. பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குனாக்கா, சூப்பராக நல்லா இருக்குது. எங்கள் வீட்டில் கொஞ்சம் சாஃப்ட்